பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், 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 சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். ஸ்தோத்திரம். நம் தேவனை உயர்த்தி ஒரே வார்த்தை எல்லாரும் சொல்வதற்கு காரணம் என்னன்னா, நாங்கள் 30 பேராக இருந்தாலும் நாங்கள் 30 பேர் தனித்தனியாக இல்லை, எல்லாரும் ஒரே மாதிரி நிரூபிக்கிறதுக்கு தான் நம்ம இதை சொல்லி தேவனை மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவருக்கு இன்றைக்கு எல்லா துதியும் ஸ்தோத்திரம் மகிமை உண்டாவதாக. வந்திருக்கிற எல்லாருக்கும் இன்னும் வாழ்த்துக்கள். கர்த்தருடைய ஆசீர்வதிப்பார். ஸ்தோத்திரம். இந்த நாளில் ஐயாவுடைய பிறந்த நாள், ரொம்ப சந்தோஷம். அவருடைய பிறந்த நாள் எல்லா நாளும் நாங்கள் வந்து ஜெபம் பண்ணியிருக்கிறோம். அந்த இன்னொரு ரேஷன் கடை அவர் வீட்டில் இருக்கும்போதே தொடர்ந்து அவருடைய பிறந்த நாள், கல்யாண நாளுக்கு நாங்கள் விடாமல் வந்து ஜெபம் பண்ணியிருக்கோம். உண்மையிலே இருக்கும்போது உண்மையிலே கரெக்டாக ரேஷன் கடை அதுவும் உண்மையிலே ஜீவானது அங்கே இருந்தே அதாவது ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி வச்சுக்கோங்க. 7 வருஷத்துல இருந்து கண்டிப்பாக அவரை தொடர்ந்து பிடிச்சு தெரிச்சுக்கிட்டு இருக்கோம். ஆண்டவர் அதற்கேற்ற ஆசீர்வாதங்களை தந்து கொண்டிருக்கிறார். ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கும் பிறந்த நாளில் தேவன் என்னை கொண்டு வந்ததற்காக ஒரு சில வார்த்தைகளை தியானித்து நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். யோசுவா 3ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை நாம் கவனிப்போம். 3:7 கர்த்தர் யோசுவாவை நோக்கி கர்த்தர் பேசினார். என்ன பேசினார்? நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேல் எல்லாரும் அறியும்படிக்கு இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக எல்லா கண்களுக்கு முன்பதாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். உன்னை நான் மேன்மைப்படுத்துவேன். எல்லா கண்களுக்கு முன்பதாக கர்த்தர் என்ன செய்வாரா? மேன்மைப்படுத்துவார் என்பதுதான் இன்றைய அவருக்கு தேவன் கொடுக்கிறதான ஒரு வாக்குத்தத்தமாக இருக்கிறது. ஆமென். சொல்லுங்க. ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, மோசேயோடு இருந்தது போல என்ன செய்வேன்? மோசேயோடு எப்படி இருந்தாரு? மோசே தான் அந்த கூட்டத்துக்கு 30 லட்சம் மக்களுக்கு தலைவன் யாரு? மோசே தான். ஆமென். அவன் கூட இருந்து ஆண்டவர் அப்படிப்பட்ட செங்கடலை 2ஆக பிளந்தார். 40 ஆண்டுகள் ஜனங்களோடு நடந்தார். வனாந்தரத்திலே அவர்கள் போஷிக்கப்பட்டார்கள். தண்ணீர் இல்லாத இடத்துல அவர்களுக்கு தண்ணீர் கொடுக்கப்பட்டது. மோசே கொண்டு பலத்த காரியம் செய்கிறார். மோசே இப்படி கையை தூக்கிட்டா இஸ்ரவேல் மக்களுக்கு என்ன உண்டாயிரும்? சொல்லுங்க, என்ன உண்டாகும்? வெற்றி கிடைக்கும். யுத்தத்துல என்ன செஞ்சிடும்? வெற்றி கிடைக்கும். இதை தூக்கி பிடிக்கிறது 2 பேர் வச்சிருக்காரு. மோசே கையை தூக்கி பிடிக்கிறது யாரெல்லாம்? ஆரோன் இல்ல, கரெக்டா? ஆரோனும் 2 ஊழியக்காரர்களை ஆண்டவர் வைத்திருக்கிறார். மோசே தேவன் என்ன செய்தாரா? மேன்மைப்படுத்தி இருந்தார். அதுபோல நானும் உன்னை மேன்மைப்படுத்துவேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். என்ன மேன்மை? மோசேக்கு என்ன மேன்மை கிடைச்சிச்சு அப்படின்னு கேட்டா, மோசே யாராவது பேசிட்டா ஆண்டவர் சும்மா விட மாட்டார். எந்த ஊழியக்காரங்களா இருந்தாலும் எந்த உடன்பிறப்புகளா இருந்தாலும் விட மாட்டார். ஆமா, ஒரு முறை ஒரு சின்ன வாக்குவாதம் வந்துச்சு. மோசையோட மட்டும்தான் ஆண்டவர் இருக்காரா, எங்க ஊர்லாம் இல்லையா அப்படின்னு 2 பேர் பேசிட்டாங்க. யாரெல்லாம்? மீரியும் ஆரோனும் பேசிட்டாங்க. நடந்தது என்ன? வாய் திறந்து மோசைக்கு விரோதமாய் பேசின வார்த்தைக்கு ஆண்டவர் என்ன செஞ்சாரு? ஏன் செல்ல மகனை நான் மேன்மைப்படுத்தி வைத்திருக்கிற என்னுடைய தாசனை அவங்களும் ஊழியக்காரங்க தான். பாடல் மொழி செய்தாங்க. பாட்டு பாடி கம்புற அதெல்லாம் நடனம் ஆடி தேவனை மேன்மைப்படுத்தினவங்க தான். ஆரோனும் அதே மாதிரி ஊழியத்திற்காக நியமிக்கப்பட இருந்தவன் தான். பிரியமானவர்கள, அங்க மோசேக்காக ஆண்டவர் வைராக்கியம் கொண்டிருந்தார். ஆமென். சபையில தேவன் மோசையை தேவன் மேன்மைப்படுத்தி இருந்தார்.
போல ஐயாவை ஆண்டவர் சொல்றாரு, மோசையை எப்படி மேன்மைப்படுத்தினேன் அதே மாதிரி நான் உன்னை என்ன செய்வேன், எல்லா கண்களும் காணும்படியாக என்ன செய்வேன், இன்னும் மேன்மைப்படுத்துவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, மோசேயின் பேர் எங்க இருந்து எங்க வரைக்கும் இருக்குது? பழைய ஏற்பாட்டு காலத்துல இருந்து புதிய ஏற்பாடு வரைக்கும் இருக்கு. ஆமா, அவன் பேரை என்ன செஞ்சிட்டாரு? பெருமைப்படுத்தியிருக்கிறார். மோசேயின் பேரை தேவன் பெருமைப்படுத்தினார். ஒரு சரணம் பாடுவோமா? நான் உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். நான் உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாயிருப்பாய் என்று தேவன் சொன்னார், என்று இயேசு சொன்னார், என்று தேவன் சொன்னார், என்று இயேசு சொன்னார். நான் உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். பிரியமானவர்களே, ரொம்ப பேச முடியாது, சில காரியங்கள் மட்டும் நான் சொல்ல போறேன். சங்கீதம் 91 என்னை நோக்கி கூப்பிடுகிறபடியா 13ஆம் வசனம். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், 14வது வசனத்துல இருந்து வாசி. அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடி என் கூட வாங்கியா இருக்கிறான், அவனை விடுவிப்பேன். அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அவன் அறிந்திருக்கிறபடியால் நாமத்தின் மேல என்ன வல்லமை இருக்கிறது, என்ன ஆசீர்வாதம் இருக்கிறது என்று அவன் அறிந்திருக்கிறான். அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். எங்க வைப்பாரா? உயர்ந்த உயர்ந்த அடைக்கலத்தில் மேன்மைப்படுத்தி உயர்ந்த ஸ்தானத்தில் ஆண்டவர் வைப்பார். அல்லேலூயா. அதுவும் பாதுகாப்பான அடைக்கலம், ஆமென். பாதுகாப்பான இடத்துல ஆண்டவர் வைப்பார் என்று சொல்கிறார். அது மாதிரி அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், என்னை நோக்கி எப்போ அவர் ஜெபம் பண்ணாலும் நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளை செய்வேன். உடனே பதில் செய்வேன், மறு உத்தரவு செய்வேன், மறு உத்தரவு செய்வேன். அடுத்து, ஆபத்தில் நானே அவனோடு இருந்து என்ன ஆபத்து வந்தாலும் தான் நான் கூட இருப்பேன். ஆமென். அப்பா, ஆண்டவர் கூட இருக்கும்போது ஆபத்தெல்லாம் ஒரு ஆபத்தே கிடையாது. ஆமென். ஆமா. என்ன ஆபத்து, எல்லாருக்கும் ஆபத்து மாதிரி தெரியும், ஆனா அது ஆபத்து கிடையாது. அது ஜெய கம்பீரம் பாடக்கூடிய ஒரு பெரிய வெற்றி விழாவா தான் மாறும். ஆபத்தில் அவனோடு கூட இருந்து அவனை தப்புவித்து தப்பு அவனை என்ன கனப்படுத்துவேன். செய்வானா? கனப்படுத்துவேன். கனம் பண்ணுவான். அந்த ஆபத்துல கூட நான் என்ன செய்வேன்? கனம் பண்ணுவேன், மேன்மைப்படுத்துவேன், உயர்த்துவேன் அப்படின்னு சொல்றேன். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அவர் ஜெபம் கேட்கப்படுதுங்க. ஒரு முறை அவர் ஜெபம் பண்ணாரு. நம்ம கூட காருக்கு ஜெபம் பண்ணல, ஐயா இதுல வாடாரு, ஆட்டோவில் வாடாரு, ஆயிட்டாரு, எப்பயாவது ஒரு கார் வேணும், வாரமா ஜெபம். எங்க வீட்டுல வந்து கூட அவர் அப்படி ஜெபம் பண்ணுவார். சபையிலையும் கூட ஜெபம் பண்ணியிருக்கிறார். ஆனா அது தேவன் கொடுத்தாரா இல்லையா? ஒண்ணுமே கிடையாது. நான் ஜீரோவா இருக்கு, ஜீரோ மைனஸ் ஜீரோல தான் இருக்குது. ஆனா கார் வீட்டுக்கு வந்துச்சு. எப்படி வந்துச்சு? பணம் கொடுக்காம கார் வருமா? ஆனா பணம் கொடுக்காம வீட்டுக்கு என்ன வந்துச்சு? காரணம் என்னன்னா ஜெபம். அவன் நோக்கி கூப்பிடுவான், நான் அதுக்கு மறு உத்தரவு வந்துருச்சு இல்ல. அல்லேலூயா. இப்ப நான் சாட்சி அவருக்கு, அவருடைய ஜெபத்துக்கு என்ன செய்யுது? நான் சாட்சி. ஆமென். பிரியமானவர்களே, தேவையானதை தேவன் தர வேண்டும். நமக்கு என்ன தேவையோ அதை தேவன் நமக்கு என்ன செய்யணும்? நம்ம எல்லாரும் இப்ப ஜெபிக்கிறோம், நம்ம ஜெபத்துக்கு ஆண்டவர் மறு உத்தரவு நிச்சயம். அதாவது என்ன அர்த்தம் சொன்னா, மேன்மைப்படுத்துவேன்னு சொன்னா அவர் மேன்மைப்படுத்தி இருக்கிறார், இன்னும் என்ன செய்வாரு? மேன்மைப்படுத்துவார். அல்லேலூயா. அது இதுக்கு இணையா இதுல என்ன சொல்றாரு? நான் அவனோடு கூட இருக்கேன். அப்ப ஆண்டவர் நம்ம கூட இருக்கும்போது நம்ம என்ன செய்ய வேண்டாம்? பயப்பட வேண்டாம். அல்லேலூயா. ஆமா. அப்போ அதுக்கு கூட ஒரு வாக்குத்தத்தம் சொல்றாங்களா, பயப்படாதே, நான் உன்னுடன் உன்னை அந்த சரணத்தை பாடிக்கணுமா?
பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன், துணை நிற்கிறேன். பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன், துணை நிற்கிறேன். சோதனை நேரம் பயப்படாதே, சோர்வின் நேரம் பயப்படாதே, சோதனை நேரம் பயப்படாதே, சோர்வின் நேரம் பயப்படாதே. இயேசு கூட வருவார், எல்லா நாளும் ஜெயம் தருவார். இயேசு கூட வருவார், எல்லாம் ஜெயம் தருவார். பயப்படாதே, பயப்படாதே. நான் உனக்கு துணை நிற்கிறேன். பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன், துணை நிற்கிறேன். அல்லேலூயா. இயேசு துணையா இருந்தா நமக்கு பெரிய ஆறுதல் உண்டு. அவர் சொல்றாரு, நான் அவனோடு கூட இருந்து என்ன செய்வேன், கனப்படுத்துவேன், உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். அதனால தேவன் இப்படிப்பட்ட மேன்மையை மீண்டும் மீண்டும் தேவன் தொடர்ந்து கொடுக்கிறார். இதுக்கு முன்னாடி பேசியிருக்கலாம், ஆனா இப்போ இன்னும் அதிகமா உறுதியா ஆண்டவர் என்ன செய்யறாரு, உறுதிப்படுத்துறாரு. அல்லேலூயா. இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் அவருக்கு மாத்திரமல்ல, நமக்கு சுத்தமானது. கரங்களை தட்டி கர்த்தரை இந்த வார்த்தை தான் சொல்றார், மேன்மைப்படுத்துவேன், மோசையோடு இருந்தது போல உங்க கூட இருப்பேன், உன்னை நான் மேன்மைப்படுத்துவேன். தேவன் சொல்றார். அல்லேலூயா. 3வது வசனத்தை கேட்கிறோம். உபாகமம் 28ஆம் அதிகாரத்துல 1வது வசனத்தை நாம் தியானிக்கிறோம். வாசிங்க. ஸ்தோத்திரம். உபாகமம் 28ஆம் அதிகாரம் 1வது வசனம். அதுலயும் இது சம்பந்தப்பட்ட ஒரு வார்த்தையை நமக்கு அங்கே இன்று வைத்திருக்கிறார். நான் உனக்கு விதிக்கிற இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படி எல்லாம் எல்லா கட்டளையின்படி எல்லாம் செய்ய செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு நம்ம என்ன செய்யணுமா, இன்னும் கவனமா இருக்கணும். இந்த கட்டளைகள், வார்த்தைகள், உபதேசங்கள், உபதேச சட்டங்கள், உபதேச திட்டங்கள், உபதேச பிரமாணங்கள், உபதேச வார்த்தைகளுக்கு நாம் கீழ்ப்படிய இன்னும் என்ன செய்யணும், கவனத்துல நம்ம குறைஞ்சிடக்கூடாது, கவனமா இருங்க. அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் அவர் பிரசங்கம் பண்ணும்போது, அவர் சத்தமிடும் போது, அவர் வார்த்தையை தொனிக்க பண்ணும்போது நம்ம உண்மையா செவி கொடுத்து கேட்கணும். அப்போ எதுக்கு எல்லாரும் ஞாயிற்றுக்கிழமை கண்டிப்பா ஆராதனைக்கு வந்துட்டுன்னு சொல்றோம், அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். அந்த சத்தத்தை, அவருடைய சத்தம் எப்போ தோணிக்குன்னா ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப பகிங்கரமா பரலோக சபையில, பரலோகத்துக்கு ஒப்பனையான சபையில தேவன் மக்களிடத்துல தெளிவா பேசுவாரு. அதுல அந்த சத்தத்துக்கு நாம் செவி கொடுப்போம். ஆனால் உன் தேவனாகிய கர்த்தர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல நல்ல ஜாதிகளிலும் கவனிங்க, இதுதான் நீங்க விளங்கிக் கொள்ளணும். பூமியில் உள்ள எல்லா சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். எங்க வைப்பாரா, மேலா வைப்பாரு. அல்லேலூயா. ஜாதி எண்ணவே முடியாது, ஏகப்பட்ட ஜாதி இருக்கு. தேவர் அப்படி இப்படின்னு நீ கொல்லையார், செட்டியார், நிறைய ஜாதி இருக்குது. ஆனா தேவன் இங்க என்ன சொல்ற, எல்லா ஜாதிகளிலும் மேல தூக்கிடுவார், மேன்மையாக சொன்னாங்க, உயர்ந்த மேல தூக்கி உட்கார வச்சுருவார். அந்த மாதிரி ஆண்டவர் இந்த பூமியில இருக்கிற எல்லா மக்களை விட நம்முடைய ஸ்தானம், மேன்மையை கர்த்தர் உயர்த்துவார். சமாதானத்துல மேன்மைப்படுத்துவார், ஆசீர்வாதத்துல மேன்மைப்படுத்துவார், பரலோக பங்களிப்புல நம்ம ஆண்டவர் மகிழ்ச்சியில நம்மை மேன்மைப்படுத்துவார். அல்லேலூயா. சொல்லுங்க. எல்லாரும் நரகத்துக்கு போக கூடும், ஆனால் நாமும் நம்முடைய குடும்பமும் நம்முடைய பிள்ளைகளும் பரலோகம் கண்டிப்பா அவருடைய வாக்கு தத்துவம் மாறாது. பூமி மாறி அழிந்து ஒளிந்து போகலாம், ஆனால் தேவனுடைய வாக்கு தத்துவம், வார்த்தைகள் மாறாது, அது நிச்சயம் நடக்கும். சொல்லுங்க. ஸ்தோத்திரம். ஆண்டவர் கிருபையாய் நம்மை நடத்தி கொண்டு வருகிறார். நம்மை மேன்மைப்படுத்துறதுக்கு தான் நடத்துறார். நம்ம விளங்கி கொள்ளணும். நம்ம கிறிஸ்தவத்தை
பின்பற்றுகிறோம், பரிசுத்தத்தை பின்பற்றுகிறோம், பெந்தேகோஸ்தே ஃபுல் காஸ்பல் பூரண சுவிசேஷ சபையில இணைக்கப்பட்டிருக்கிறோம். ஏன் நம்ம இதுல இணைக்கப்பட்டிருக்கோம்? மனசுக்குள்ள ஒரு தளர்வு, ஒரு வேதனை நமக்குள்ள இருக்கக்கூடாது. தேவன் நம்மை மேன்மைப்படுத்துவதற்காகத்தான் இந்த அழகான பாதையில தேவன் நம்மை நடத்துகிறார். அதனால இன்றைக்கு இந்த 3 வாக்கு தத்தங்களும் ஐயாவுக்கு சிறப்பாக கொடுக்கப்பட்டு இந்த வாக்கு தத்தங்கள் எல்லாம் இன்னும் நிறைவேற போகுது. அந்த வாக்கு தத்தம், ஒரு வாக்கு தத்தம் மேன்மைப்படுத்துவேங்கிற வாக்கு தத்தத்துக்கு பின்னாடி எத்தனாவது வசனம் வரைக்கும் ஆசீர்வாதம் இருக்குது? 14வது வசனம் வரைக்கும் ஆசீர்வாதம். இதுல எத்தனை ஆசீர்வாதம் இருக்கு? கிட்டத்தட்ட 33 ஆசீர்வாதம் இருக்குது. இந்த ஆசீர்வாதம் எல்லாம் அவருக்கு வந்து என்ன செய்ய போகுது? அளிக்க போகுது. சொல்லுங்க. ஆனா அதற்கு பின்னாடி வருகிற சாபங்களும் அது எத்தனை இருக்குன்னா 101க்கு மேல. அதெல்லாம் கர்த்தர் நீக்கி போட்டுட்டு அதுல இருந்து விடுவித்த நம்மை தேவன் மேன்மைப்படுத்தி கனப்படுத்தி வாக்கு திட்டங்களால ரட்சிப்பின் அலங்காரத்தினால நம்மை அலங்கரிக்கிறார். இந்த ஆண்டுல தேவன் சொன்ன வாக்கு திட்டம் ஐயாவுக்கு கண்களும் காணும் ஐயா. தேவன் என்ன செய்வாரா? இன்னும் மேன்மைப்படுத்தும், இன்னும் உயர்ப்பார், எந்த அடைக்கலத்துல வைப்பார். ஆமே. பூமியில் உள்ள எல்லா ஜாதிகளிலும் பிறந்திருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, எல்லா ஜாதியை விட மேன்மையா இருக்கத்தக்க என்னுடைய வழிநடத்துதல், என்னுடைய ஆசீர்வாதம், என்னுடைய வாக்கு தத்துவம் உனக்கு உண்மை உறுதியா பேசுறாரு. அவருக்கு வந்த வாக்கு தத்துவம் இந்த காது கேட்க நமக்கு எல்லாருக்கும் வந்துச்சுல்ல, நமக்கும் சொன்னோம். அதுக்கு ஒரு பாட்டு படிக்கணுமா? பூமியில் உள்ள ஜாதிகளில் உன்னை மேன்மையாக வைப்பார். எல்லாம் அடங்கி போச்சு. ஸ்தோத்திரம். மேன்மைப்படுத்துவார் என்பதற்காக ஸ்தோத்திரம். உலக திருமுறை பேராயர்கள் பேரவை மாமன்றம், அதாவது வேர்ல்ட் பைபிள் பிஷப் கவுன்சில் சார்பாக அவரை அன்போடு கூட வாழ்த்துகிறோம். ஊழியர்கள் ஐக்கியத்தின் சார்பாக அவரை அன்போடு கூட வாழ்த்துகிறோம். தேவன் இயேசு ஆசீர்வதிக்கிறார் ஊழியங்கள் திருச்சபை சார்பாக அவரை அன்போடு கூட வாழ்த்துகிறோம். அனைத்து இந்திய தேவ ஊழியர்கள், மேய்ப்பர்கள், ஆயர்கள், தலைவர்களின் கூட்டமைப்பு சார்பாக அவரை அன்போடு கூட வாழ்த்துகிறோம். அவரை கனம் பண்ணும்படியாய் ஒரு சார்பை அணிவிப்போம். ஐயா ஒரு நிமிஷம் செல்லுங்க. ஆமே. நிறைய மாலை போடக்கூடாது. சால்வை போடுறாங்க தெரியுமா? எலியாவின் சால்வை சால்வை அங்க இருக்குது இல்ல. 2வது ரட்சிக்கும் சால்வை நமக்கு ஒரு வசனம் இருக்குது. இந்த அடிப்படையில் இந்த வசனத்தை கையெழுத்துதான் நம்ம என்ன செய்யறோம்? கனம் பண்ணுகிறோம். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார். ஆமென். ஆகையினால அவரை கனம் பண்ணுவோம்.
எவ்ரேசர் ஐயா அவர் ஐயாவுக்காக ஒரு ஜெபம் பண்ணுவோம். சொல்லுகிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இந்த நாளுக்காக நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த நாளிலும் ஆண்டவரே அப்பா ஜெபம் பண்ணி ஆண்டவரே ஒரு ஆமென். கூட்டி கொடுத்ததுக்கா நன்றி நன்றி. ஆண்டவரே, ஆமென். இந்த நாளிலும் ஆண்டவரே அப்பா ஏசாயா 43:19 படி ஆண்டவரே ஒரு புதிய காரியத்தை தொடக்கி ஆமென். அப்பா ஆண்டவரே அப்பா நீங்க ஆண்டவரே அது பெரிய காரியமாய் மாற்றி ஆண்டவரே ஆசீர்வதிக்க போறதுக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ராஜா. ஆண்டவரே, இந்த நாளிலும் ஆண்டவரே தேவன் ஆண்டவரை நீங்க கரத்திலிருந்து ஆசீர்வதிக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உங்களுடைய கரம் ஆண்டவரை காயப்பட்ட கரம் கூட இருந்து வழி நடத்தும்படியா ஆண்டவரே இந்த நாளிலே கேட்ட சத்தியத்தின்படி ஆண்டவரை மோசையோடு இருந்தது போல ஆண்டவரே அப்பா ஐயாவோடு கூட இருந்து நீங்க நடத்தும்படியா உங்களுடைய கரத்தில் அப்பா வந்த ஒவ்வொருவரும் உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை தாழ்த்துக்கிறோம், வெறுமையாக்குகிறோம். எல்லா மகிமை உமக்கு செலுத்துகிறோம். மீட்பர் ரட்சகர் இயேசு நாமத்தில் பிதாவே ஆமென். ஜெபத்தை கேட்டார்கள். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஐயா அவர்கள் தனிமையாக இருந்த காலத்துல ரொம்ப மன வருத்தத்தோட இருந்தாங்க. அந்த நேரத்துல அவரும் நானும் பேசிட்டு இருக்கிற சூழ்நிலையில நாம் சபை தொடங்குவோம் என்று சொல்லும்போது சுசி அம்மா சொன்னாங்க, தம்பி நான் இருக்கேன், கவலைப்படாதீங்க, நம்ம என்ன செய்வோம் சபை தொடங்கும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து கூட நின்னாங்க. இன்னைக்கு அம்மா வந்திருக்கிறாங்க, ஜெபம் பண்ணுவோம். ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆமென் ஆமென் ஆமென். நன்றி நன்றி நன்றி.